guys, வணக்கம் பேக் டு அம்மா பொண்ணு சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க. கிட்ஸ் எல்லாம் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்ணுன்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு டக்குன்னு இந்த ஒரு 5 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகி ரொட்டி, ராகி அடைன்னு சொல்லுவாங்க. இது தாங்க செய்ய போகிறேன். இது ரொம்ப குயிக்கான ரெசிபி, சட்டுன்னு பட்டுன்னு பண்ணிடலாம். நான் 2 டம்ளர் ராகி மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய டம்ளர் தான் எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக அரிஞ்சதை ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் சீல் அதையும் போட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். புதினா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நீங்கள் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பெசரி ஒரு கெட்டியான மாவு கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப கெட்டியாக வேணாம், ஓரளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும். லூசன் விட்டால் தான் நல்லா தட்டி சாஃப்டாக வருங்க. இதில் உங்கள்கிட்ட அடிஷ்னலாக முருங்கைக்கீரை இருக்குன்னா ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட அவைலபிள் இல்லை அப்படிங்கிறதுனால நான் இதிலே தண்ணி தெளித்து நல்லா பெசரி ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சிட்றேங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ப பால்ஸ் மாதிரி சின்ன சின்னதாகவோ இல்லை பெருசாகவோ இல்லை மீடியமாகவோ நீங்கள் எடுத்துக்கலாங்க. நான் கொஞ்சம் பெருசாக தான் எடுத்திருக்கேன். இது 2 இது சாப்பிட்டா கூட வயிறு ஃபுல்ஃபில் ஆயிருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. இதுக்கு காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகா எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதை நல்லா காய வச்சுக்கோங்க. இதை நல்லா பாலித்தீன் ஷீட்லேயோ இல்லை ஒரு கவர்லேயோ போட்டு நம்ம நல்லா மெல்லிசாவும் இல்லாமல் மொத்தமாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் நீங்கள் தட்டி அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கிற எண்ணெயில் இதை நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா ஃபஸ்ட்டு கீழே செட்டில் ஆகிடும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா அது மேலே எந்திரிச்சு வரும். அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சிம்மில் தான் வைக்கணும். இது உடனே பார்த்திங்கன்னா கருகுன மாதிரி ஆகிடும். ராகியோட நேச்சரே பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் மாறிடும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு போடுங்க. ராகி சரியாக வேகலினாலும் நிறைய பிரச்சனை வரும். ஸோ அதனால் ராகி நல்லா வேகிற அளவுக்கு நீங்கள் ஒரு டைம் கொடுங்க. இது நல்லா எல்லா பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமேட்டு எடுத்துட்டு நீங்கள் இதை கூட சர்வ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டிங்கனாலும் அல்டிமேட்டாக இருக்கும். இல்லை வெறுமனை சாப்பிடாலும் அல்டிமேட்டாக இருக்கும். எனக்கு வெறுமனை சாப்பிட தான் ரொம்ப பிடிக்கும். நல்ல காரசாரமாக மொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பரான ஒரு ராகி அடை ரெடிங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த ராகி அடையிலேயே நம்ம தவா ஃப்ரை கூட பண்ணலாம். அடுத்த ரெசிபியில் நான் எதுலையாவது இன்க்ளூட் பண்ணுறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் கூடிய சீக்கிரமே உங்களை சந்திக்க வரேன். தேங்க்யூ ஸோ மச். பை. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.